வெளியே போகணுன்ட்டு. அதுக்குள்ள லாரி கட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறாரு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மகி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்வென்ச்சர் பைக் தான் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ. ஏன்னா இத்தனை நாள் வீடியோ எடுக்க ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. எதுக்கு வீணா காய்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ரூட்டு மாறி வந்துட்டோம். எடுக்கலாமா நெக்ஸ்ட் ரிவ்யூ? இதை தான் எடுக்க போகிறோம். சரி காய்ஸ், இது உங்களுக்கு ரிவ்யூவில் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மகி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைக் தான் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல காய்ஸ். அதாங்க ஹீரோண்டோட CV200. இந்த வண்டி தான் காய்ஸ் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஷோரூம்லேயும் இப்போ தான் இந்த வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் மாடலில் வந்து ஹார்னட் இருக்குல்ல காய்ஸ், அந்த டைப்லேயே உங்களுக்கு வந்து ஹார்னட் மாதிரி டைப் தான் காய்ஸ். பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரீம் போட்ட மாதிரி இருக்குது காய்ஸ். இன்னும் கேலரியில் திட்டு போகிறாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா, வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு டுக்காட்டி பேனிகல் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். டுக்காட்டி V4 அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்குல்ல கைஸ், அந்த மாதிரி மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரக்கட்டான லுக்கில் இருக்குது காய்ஸ். ஃப்ரண்ட் லைட்டே உங்களுக்கு ஒரு ரக்கட் லுக்கில் இருக்குது. வாங்க இப்போ டயர்லேருந்து பார்க்கலாம். மக்காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குன்னா, இப்போ இந்த டியூக்கு அந்த மாதிரி மக்காடு இருக்குல்ல காய்ஸ், அந்த மாதிரி இதில் இருக்குது. பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக்கு. உங்களுக்கு வந்து ஃபோர்க் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அது என்ன ஃபோர்க்னா காய்ஸ், சோபா ஃபோர்க் காய்ஸ். இது இந்த வண்டியில் கொடுத்ததே பெரிய விஷயம். அப்புறமேட்டு இதில் வந்து நிலைன் கேலிபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இதோட டிஸ்க்கு வந்து சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டியூல் ABS சேனலில் காய்ஸ், சிங்கிள் ABS சேனலில். அப்புறம் வந்து இதுக்கு வந்து வேறு என்ன இருக்குன்னா, இதில் வந்து உங்களுக்கு லுக்கே வந்து ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது காய்ஸ். உள்ளே வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்காம ஏர் கூல்டு இன்ஜின்லேயே கொடுத்துருக்காங்க காய்ஸ். இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் ஏர் கூல்டு இன்ஜின் எல்லாமே போயிடுச்சு காய்ஸ். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது காய்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராஷ் கார்ட் மாதிரி. முன்னாடி டிஸ்பிளேக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வைசர் வந்து ஒரு ஷீல்டு வைசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் வைசர் ஆட்டுங்க காய்ஸ். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டிக்கரிங் ஒட்டி ஓரளவுக்கு இருக்குது. சென்டரில் வந்து லைட் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போயிடலாம் காய்ஸ். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு LED டிஸ்பிளே காய்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து கீ போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. கீ ஆன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா RPM மீட்ரு போயிட்டு வருங்க கைஸ். உங்களுக்கு ஆன் பண்ணி திருப்பி காட்டுறேன் கைஸ். பாருங்க கைஸ், RPM மீட்ரு இப்படி போயிட்டு வருது கைஸ். இண்டிகேட்டர் போடுற மாதிரி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரு, ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு இண்டிகேட்டரு இருக்குது கைஸ். இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கனால ஸ்டாண்டில் இருக்குது, ஆனால் ஸ்டாண்டு சிக்னல் காட்ட மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் எங்கேன்னு தேடுவீங்க கைஸ். ஆனால் ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த இதில் வந்துருச்சு. இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது. இண்டிகேட்டருமே LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தர் எனக்கு இது வேணாம் அப்படின்வாங்க. அது இங்கே எங்கேயாவது ஆல்ட்ரு பண்ணி போடுவாங்க கைஸ். நம்ம புளிங்கோஸ்லாம் இருக்காங்களா கைஸ், புளிங்கோ. நானே இப்போ என் வண்டிக்கு இண்டிகேட்டர் அப்படி தான் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் கைஸ் இண்டிகேட்டர் ஆல்ட்ரு பண்ணி போடுற மாதிரி இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேறு என்னென்னா, உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 17 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கைஸ். டேங்க்குமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது கைஸ். டேங்குமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பேக் சைடு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் வந்து இவ்வளோ லாங் ஏரோடைனமிக் டெயில் மாதிரி இருக்குது கைஸ். ஏர் இந்த அவுட் டேக்கில் வெளியே போகணுன்ட்டு. அதுக்குள்ள லாரி கட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறாரு. ஏரோடைனமிக்காக இருக்குது கைஸ்.
அப்புறம் வந்து இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா 200 சிசியில் guys, 200 சிசி. ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ண லைட் எரியுன்னு பார்த்தா எரிய மாட்டேங்குது. பாஸ் லைட்டே எரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 200 சிசியில் 17 pH. பின்னாடி ஏபிஎஸ், ஃப்ரண்ட்லி ஏபிஎஸ், சிங்கிள் சேனல், பேக்லி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், முன்னாடியுமே டியூல் சேனல் ஏபிஎஸ் guys. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் கார்டு பாருங்கள் guys, ஒரு அடியில் ஒரு சாரி கார்டு கொடுத்து அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு guys. அவ்வளோதான் guys. இந்த வண்டி உங்களுக்கு பாஸ் லைட்டு இருக்குது, பெட்ரோல் நியூட்ரலில் இருக்கு guys, கியர் 1000 RPM. உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக திரும்புகிற மாதிரி இருக்குது guys. ஓகே guys, நான் உங்களுக்கு இந்த வண்டியை ஓட்டிகிட்டு ரிவ்யூ பண்ணுறேன் guys. வண்டி உங்களுக்கு உட்காந்தாலே ஒரு ஹைட்டான பல்ஜிட்டிக்கான பைக் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அட்வென்ச்சர் டைப்பில் இருக்குது guys. அட்வென்ச்சர் டைப்பில் கரெக்டாக இருக்குது guys. இப்போ நம்ம ஸ்டாண்ட் எடுத்துகிட்டுக்கலாம். சவுண்ட் ஆன் பண்ணாலே இது போய்ட்டுருக்கு guys. நாங்கள் போய்ட்டு வந்துடலாம் guys. guys பவர்னால் அதுதான் சரியான பவர் guys. பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர்லேயே 40 போகுது guys. உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது guys. பெட்ரோல் ஆள இல்லைன்றாங்க guys. உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதே ஒரு லுக்கு இருக்கும் guys. அட்வென்ச்சர் ஓட்டுற மாதிரி ஒரு நான் பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி டூரர் பைக் போகிறீங்களா guys, டூர் போகிற மாதிரி இருக்குது guys. சூப்பராக இருக்குது guys உங்களுக்கு இந்த ரைடு போகும்போது. ஒரு டூரர் ரைடு அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் இருக்குது guys. பிரேக்கும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. பவர் தான் guys, அந்த 1000 RPMல நீங்கள் கட் அவுட் பண்ணும்போது சரியான பவர் வருது guys. சவுண்டுமே சூப்பராக இருக்குது guys. உங்களுக்கு கிளச்சு பிடிக்கிறதுமே தெரியல, இது பண்ணுறதுமே தெரியல guys. அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது guys. பிரேக்குமே உங்களுக்கு நல்லா சரியான பிரேக்கிங் சிஸ்டம் தான் guys. ஹார்ன் சூப்பராக இருக்குது guys. உங்களுக்கு திருப்புறதுக்குமே ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டர் திருப்புற மாதிரி தான் guys இருக்குது. உங்களுக்கு வண்டி எப்படின்னா உங்களுக்கு வண்டி இப்படி குமிஞ்சிட்டு ஓட்டணும், நிமிர்ந்துட்டு ஓட்டணும், அதெல்லாம் எந்த ஃபீலுமே இல்லை guys. எல்லாம் சூப்பரான ஃபீலாக இருக்குது guys. சூப்பரான ஃபீலாக இருக்குது guys. நம்ம ஃப்ரெண்டு தான் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு எப்படின்னா டூரர் பைக் வேணும், ஒரு நல்ல செக்மெண்ட்டில் எனக்கு ஏற்ற ப்ரைஸில் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் guys. இந்த வண்டி பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேவும் இப்போ எட்டிட்டு பார்க்குற மாதிரி இல்லை, கரெக்டாக உங்களுக்கு விண்ட்ஷீல்டு எல்லாமே இருக்குது guys. அந்த பவர் தான் guys. இந்த பவருக்கோசரமே நிறைய பேர் வாங்குவீங்க guys. கீழே கமெண்ட் பண்ணுங்க guys, உங்களுக்கு யார் யாருக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. இது சவுண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் guys. அங்கே போய்ட்டு லுக்கே சூப்பராக இருக்குது guys. ஒரு ஏடிவி மாடலில் அப்படியே சூப்பராக இருக்குது guys. சூப்பர் அப்படியே போட்டிருக்கு guys. ஓ மை காட், எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு guys. ஜாலியாக இருக்குது, பெரிய வண்டி மாதிரி. மழை வேறு வர மாதிரி இருக்குது guys, என்னான்னு தெரியல. உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதே ஒரு தனி ஃபீல் வரும் guys. நம்ம பெரிய ரைடர், ப்ரோ ரைடர் மாதிரி ஓட்டுறனால. இது வந்து 5 gear இதனால்
5 கீரே உங்களுக்கு சூப்பராக இருக்குது காய்ஸ். 5 கீர் காய்ஸ். ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. ஐயோ சாமி. உங்களுக்கு இதில் வந்து அசார்ட் சிஸ்டமும் இது இன்பில்ட்டாகவே அசார்ட் சிஸ்டமும் ஃபுல்லாக வந்திருக்கு காய்ஸ். இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டு பார்க்குறீங்களா காய்ஸ்? இதோட பவரே அந்த 17 மீட்டர் ஆஃப் டார்க்கு அந்த பவர் இதுதாங்க. அந்த விட்டு கேட்குற மாதிரி ஆர்பிஎம் கட் ஆகிற மாதிரி தான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வண்டியோட வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு கமெண்டை போட்டு ஃபஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லுங்கள் காய்ஸ். பிக் அப்டேட் இருக்குது. ஓகே பை காய்ஸ். பவரு அந்த இது லைட்டாக த்ராட்டில் பண்ணாத ஆர்பிஎம் இதில் இது பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்காண்ணா? முதுகு வலி அட்வென்ச்சர்னால கரெக்டாக இருக்காண்ணா? கீர் ஷிஃப்ட் பண்ணும்போதுண்ணா நீங்கள் இந்த வண்டி எடுக்கணுன்ட்டு தானா? இல்லை யூனிகான் எடுக்க போனால் யூனிகான் எடுக்க போகும்போது இது ஷோரூமில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, அதான் எடுத்து ஒரு அட்வென்ச்சர் மாடலில். அதுக்கு இதுக்கு ஒரு 40,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வந்தது. சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு சூப்பராக இருக்காண்ணா உங்களுக்கு? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா கொடுத்து. ஓகே.